Hello students, in this video we're gonna see the supplementary lesson, The Aged Mother, taken from your 10th standard English book. So இது வந்து Japanese folk tale. Okay, this is also known as the story of the aged mother. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்பவே அழகான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அம்மா பையனோட ரிலேஷன்ஷிப்பை இங்கே காமிக்கிறாரு நம்ம ஆத்தர். ஸோ இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். Long, long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. They owned a bit of land which supplied them with food, and they were humble, peaceful, and happy. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மவுண்டன்ஸோட கீழே அந்த ஃபூட்டில் வந்துட்டு ஒரு புவரான ஃபார்மர், ஒரு ஏழையான ஃபார்மரும் தன்னுடைய விடோட் அம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு குட்டி லேண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த லேண்டில் வர சாப்பாடு, அதாவது அதில் இந்த விளைச்சலை வச்சு தான் இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான லைஃப் இவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரி பேர் ஷைனிங். த கண்ட்ரி ஷைனிங் was governed by a despotic leader who, though a warrior, had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. ஸோ இந்த இடத்துல, அதாவது இவங்க இருக்கிற இடம் பேர் ஷைனிங். அதை வந்து கவர்ன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீடர், ஒரு கவர்னர். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வாரியர், ஆனால் டெஸ்பெட்டிக் லீடர்னு ரொம்ப க்ரூவல் ஆன, அதாவது பெரிய அளவுக்கு கருணை காட்டாத ஒருத்தன். அவனுக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா, இந்த இந்த நம்ம நாட்டில் ஒரு நல்ல ஹெல்த் இல்லாத ஒருத்தவங்களாம் ஏன் உயிரோடு இருக்கணும், முக்கியமாக ஏஜ்டு பீப்புள், அவங்கள நம்ம ஏதாச்சும் செய்யணும். திஸ் காஸ்ட் him to send out a cruel proclamation. இதனால் அவன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு ரொம்ப கொடூரமான அனௌன்ஸ்மெண்ட்டை அவன் போடுறான். The entire province was given strict orders to immediately put to death all aged people. ஸோ ஒரு குரூவலான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் அனுப்புகிறான். அதாவது இந்த நாட்டில் வயசான எல்லாரையும் நீங்கள் சாவடிக்கணும் அப்படின்ட்டு அவன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுடுறான். Those were barbarous days, and the custom of abandoning old people to die was not uncommon. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரூட்டலான கொடூரமான நாட்கள். ஸோ நம்ம ஓல்டு பீப்புள், அதாவது தான் வீட்டில் வந்து ஏதாவது ஏஜ் பீப்புளாக இருந்தால் அவங்க பசங்க எல்லாரும் சாவடிச்சிடணும்னு சொல்லி அவன் ஒரு ஆர்டர் போட்டுடுறான். ஆனால் இந்த புவர் ஃபார்மர் என்ன பண்ணார்? The poor farmer loved his aged mother with tender reverence, and the order filled his heart with sorrow. இந்த புவரான ஃபார்மருக்கு தான் அம்மானா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது தான் அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க அம்மாவுக்கு மேலே நிறைய ரெஸ்பெக்ட், ரெஃபரன்ஸ்னால் நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அந்த கவர்னரோட கட்டளையை மீறவே முடியாது. But no one ever thought twice about obeying the mandate of the governor. So with many deep and hopeless sighs, the youth prepared for what at that time was considered the kindest mode of death. ஓகே, இந்த கவர்னர் ஆனால் ஒரு கட்டளை இட்டுட்டாரு. ஸோ அதை மீறி யாருமே செயல்பட முடியாது. ஸோ செகண்ட் தாட்டே கிடையாது. அவர் சொல்லிட்டார்னா செஞ்சு தான் ஆகணும். இருந்தாலும் என் அம்மாவை வந்து நான் சாகடிக்கும்போது, அவங்கள இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க ரொம்ப கொடுமையான ஒரு மரணம் அவங்க எதிர்கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு நல்லதொரு மரணத்தை தான் நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். Just as sunset, when his day's work was ended, he took a quantity of unwhitened rice, which was the principal food for the poor, and he cooked, dried it, and tied in a square cloth, which he swung in a bundle along his neck, along with a gourd filled with cool sweet water. சரி, ஓகே, அன்னைக்கு நாளோட வேலையை முடிச்சிட்டான். ஸோ சன்செட், அதாவது சூரியன் வந்து கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அரிசி, அதாவது கைக்குத்தலான அரிசி எடுத்து சமைச்சு அதை வந்து ஒரு பேக்குள்ளே போட்டுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு தான் அம்மாவை தூக்கிக்கிட்டு போகிறான். இதோ இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி. Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. The road was long and steep. The narrow road was crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவை இந்த மாதிரி ஒரு பையில் போட்டு தான் முதுகில் சுமந்துக்கிட்டு அவன் அந்த மவுண்டன் மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பான ஒரு ரோடு. நேரோ ரோட் வாஸ் கிராஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ் கிராஸ் ரோடு அந்த மாதிரிலாம் இருந்தது. இன் சம் பிளேசஸ் தே லாஸ்ட் இன் கன்ஃபியூசஸ், பட் ஹீ கேவ் நோ ஈட். ஒன் பாத் ஆர் another, it mattered not. On he went, climbing blindly upwards, ever upward towards the high bare summit of what is known as
Obatsiyama, the mountain of abounding the aged. சரி, அந்த ரோடு எப்படியா இருந்தாலும் சரி, ரொம்ப கரடு முரடான ரோடாக இருந்தாலும் சரி, ஓகே நான் என் அம்மாவை தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வேகமாக அவன் அந்த மவுண்டன் மேலே நடக்கிறான். ஸோ ஒரு பாயிண்ட் சமிட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை வந்து அவன் ரீச் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல தான் அம்மாவை இங்கே விட்டுட்டு போகலாம், அவங்க மரணம் அவ்வளோ கடினமாக இருக்காது அப்படின்றதுக்காக தான் அவன் இதை செய்கிறான். The eyes of the old mother were not so dim, but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. Her son did not know the mountain's many paths, and his return might be one of the danger. So she stretched forth her hand, and snapping the twigs from the bushes as they passed, she quietly dropped a handful every steps of the way, so that as they climbed, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தான் பிள்ளை வந்து தான் அம்மா வந்து கூட்டிகிட்டு போய் அந்த மவுண்டனோட டாப் மோஸ்ட் பாயிண்டில் விட்டுட்டு வரப்போகிறான். இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ஒரு பயம். ஏன்னா அவன் பையன் திரும்பவும் இதே வழியாக தான் போகணும், அவனுக்கு ஒரு வேளை வழி தெரியாமல் போயிடலாம். அதனால அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற வழியில் கையை நீட்டி அங்கே கிடைக்கிற ட்விக்ஸ்னால் சின்ன சின்ன குச்சி சுள்ளியெல்லாம் எடுத்து உடச்சி போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஒரு வேளை தான் பையன் திரும்பி வரும்போது அவன் தொலைஞ்சு போகாமல், இல்லை யாருமே அவனை அட்டாக் பண்ணாமல் சரியான பாதைகளை திரும்ப அவன் வீட்டுக்கு போய் சேருவான்ட்டு. The narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twig. At last the summit was reached. Weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. Gathering fallen pine needles, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. He wrapped his padded coat more closely about the stooping shoulders, and with tearful eye and an aching heart, he said farewell. ஃபைனலாக அந்த மலை உச்சி அவன் ரீச் பண்ணிட்டான். ஸோ அவங்க அம்மா தன்னோட வேலையை முடிச்சுட்டாங்க. அதாவது தன் பையன் சேஃபாக ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிற வழி எல்லாமே ட்விக்ஸை உடச்சி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் தன்னோட பர்டன், அதாவது அம்மாவை தூக்கிட்டு வந்தால அவனை கீழே இறக்குறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பைன் மரத்துலேருந்து சில குச்சிகள்லாம் எடுத்து ஒரு சாஃப்ட் குஷனை ஏற்பாடு பண்ணிவிட்டு ரொம்ப டியர்ஃபுல், ரொம்ப வருத்தமாக அவங்க அம்மா கிட்டே நான் கிளம்புறேன்னு சொல்லி ஃபேர்வெல் பண்ணுறான். The trembling mother's voice was full of unselfish love as she gave a last injunction. ஸோ அம்மாவோட குரல் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா தன்னோட பிள்ளையை தாம பிரிய போகிறோன்னு சொல்லிட்டு. அதனால் ஃபைனலாக ஒரு இன்ஜெக்ஷன்னா ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. Let not thine eyes be blinded, my son, she said. போகும்போது கண்ணை மூடிட்டு போகாத. She said, the mountain, the road is full of dangers. Look carefully and follow the path which holds the piles of twigs. They will guide you to the familiar path further down. போகும்போது கண்ணை மூடிட்டு போகாத. இந்த மவுண்டன் ரோட் நிறைய ஆபத்து நிறைஞ்சது, என்ன வேணால் உனக்கு நடக்கலாம். அதனால் நான் உனக்காக இந்த வழியை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வரும்போது நிறைய ட்விக்ஸ் வந்து உடச்சி போட்டிருக்கேன். ஸோ நீ போகும்போது அந்த ட்விக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்ததுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands all scratched and soiled by their work of love. His heart broke within, and bowing to the ground, he cried aloud, "Oh, honorable mother, your kindness break my hearts. I will not leave you. Together we will follow the path of twigs, and together we will die." உடனே அந்த பையன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க வழி நெடுக்க ஃபுல்லாக அந்த ட்விக்ஸை உடச்சி போட்டிருக்காங்க. உடனே அவங்க அம்மா கையை பார்க்குறான். ஷ்ரிவல்னால் ரொம்ப விரிங்கிள், வயசான ஒரு தோற்றம் தெரியுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பிள்ளையை அவங்க வளர்த்துருப்பாங்க. உடனே அவனுக்கு இதயம் ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. அம்மா, இனிமேல்ட்டு நான் உங்களை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன். எது நடந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் அந்த ட்விக்ஸை ஃபாலோ பண்ணி திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். சாவறதா இருந்தால் 2 பேருமே சேர்ந்து சாவலாம் அப்படின்ட்டு இங்கே சொல்லிடுறான். Once more he shouldered his burden and hastened down the path, through the shadows and the moonlight, to the little hut in the valley. Beneath the kitchen floor was a walled closet for food, which was covered and hidden from view. There the son hid his mother, supplying her with everything she needed, continually watching and fearing she would be discovered. ஸோ திரும்பவும் தான் அம்மாவை
தான் தோள் மேலே போட்டு அந்த வழிநடுக்க கீழே போய் தன்னோட வீட்டுக்கு போயிடுறான். அவங்க வீட்டில் கீழே கிச்சனில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் சாப்பாடெல்லாம் வைப்பாங்களாம். ஸோ அந்த ரூம் வந்து ஹிடன் ஃப்ரம் யூ, யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவை அங்கே ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மாவை கண்காணிச்சிட்டே வரான். ஆனாலும் வந்து அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு வேளை இந்த கவர்னர் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. Time passed and he was beginning to feel safe when again the governor sent forth heralds. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நேரமும் கடந்து போச்சு, காலமும் கடந்து போச்சு. ஸோ இந்த கவர்னர் வந்து இந்த பையன் வந்து தான் அம்மாவை எங்கள் வீட்டில் வச்சுருக்கான்றது கவனிக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ளமேஷன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த கவர்னர் செய்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். Bearing an unreasonable order seemingly as a boast of his power, his demand was that his subject would present him with a rope of ash. ஸோ இந்த தடவை என்ன கட்டளை போட்டார்னா, தான் குடிமக்கள் எல்லாருமே சாம்பலால் ஆன ஒரு கயிறை அவருக்கு முன்னாடி கொடுக்கணுன்ட்டு. சாம்பலை வந்து பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஆனால் சாம்பலில் ஒரு கயிறு செஞ்சு கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த என்டையர் ப்ராவின்ஸ்க்கும் இந்த கவர்னர் இந்த ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காரு. The entire province trembled with dread. The order must be obeyed. Yet, who is in all shining could make a rope of ashes? ஸோ என்டையர் ப்ராவின்ஸுமே என்ன பண்ணுதுன்னா ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கவர்னரோட ஆர்டரை நம்ம தட்ட முடியாது, கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இந்த கண்ட்ரி, ஷைனிங் கண்ட்ரியில் யார் இந்த மாதிரி ஒரு கட்டளையை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. One night in great distress, the son whispered the news to his hidden mother. Wait, she said. I will think. On the second day, she told him what to do. ஸோ உடனே ஒரு நாள் என்ன பண்ணால், இந்த பையன் தான் கவலையாக இருந்ததை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான். இந்த மாதிரி கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது சாம்பலால் ஆனால் ஒரு கயிறு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, வெயிட் பண்ணு, நான் வந்து யோசிச்சு உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அடுத்த 2வது நாள் அவங்க அம்மா ஒரு பிளான் சொல்கிறாங்க. அது என்ன பிளான்னு பார்க்கலாம். Make rope of twisted straw, she said. Then stretch it upon a row of flat stones and burn it on a windless night. He called the people together and did as she said, and when the blaze died down, there upon the stones, with every twist and fiber showing perfectly, lay a rope of ashes. ஸோ அவங்க அம்மா என்ன பிளான் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வைக்கோலை எடுத்து நல்லா ஒரு ரோப் மாதிரி ஃபஸ்ட்டு கட்டிடு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ஸ்டோன் இருக்கிற இடத்துல அதை அப்படியே கீழே போட்டு அங்கே வந்து நீ அதை எரிக்கணும். எப்போனா ஒரு வெண்ட் இல்லாத ஒரு நைட், அந்த நைட்டில் வந்து நீ எரிச்சிடணும்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. உடனே அந்த பையன் ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க அம்மா சொன்ன மாதிரியே வைக்கோலை வச்சு ஒரு த்ரெட்டு மாதிரி அவன் பின்னிடுறான். அது ஒரு கல் மேலே வச்சு விண்ட்லெஸ் நைட்டில் எரிக்கிறான். ஸோ அதை எல்லாம் எரிஞ்சு முடிச்சோன்னே ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ஆஷஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரோப் மாதிரியே இருக்குது. The governor was pleased at the wit of the youth and praised gently, but he demanded to know where he had obtained his wisdom. Alas, alas, cried the farmer, the truth must be told, and with deep bows he related his story. ஸோ இந்த கவர்னருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இந்த பையன் எப்படி இதை செஞ்சான்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும். கடைசியாக வந்து இவன் ஒத்துக்கிறான், அதாவது அம்மா தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க மூலியமாக தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை இவன் சொல்லிடுறான். The governor listened and then meditated in silence. ஸோ கவர்னர் வந்து யோசிக்கிறார், ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு சைலன்ஸில் யோசிக்கிறார். Finally, he lifted his head. Shining needs more than strength of youth, he said gravely. ஸோ இந்த கண்ட்ரி ஷைனிங்க்கு யூத்தோட, அதாவது இளைஞர்களோட பலம் ரொம்பவே தேவை. கிரேவ்லினா சீரியஸ்லி. that I should have forgotten the well-known saying, with the crown of snow, there comes wisdom. ஸோ அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, முதுமையானவங்க இருந்தால் தான் இந்த நாட்டு வளம் பெறும் அப்படின்றது அவர் இங்கே சொல்கிறாரு. தலைநகரும் போது தான் ஞானமும் வளரும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்கிறாரு. அந்த நாள்லேருந்து that very hour the cruel law was abolished. ஸோ அப்பத்துலேருந்து அந்த க்ரூவலான லாவை அவர் வெளியில் எடுத்துட்டாரு. And custom drifted into a past that only legends remain. ஸோ இது வந்து ரொம்பவே அழகான ஒரு ஷார்ட் ஸ்டோரி that is given in your textbook. So with this supplementary lesson comes to an end. So இது வந்து written by Matthew Basho.
He is a Japanese and this is a Japanese folktale as I already told you in the beginning of this lesson. ஸோ இவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. அதுவுமே அவரோட யங் ஏஜ்லேயே அவர் எழுதியிருக்காரு. அதனாலே ஜப்பான் முழுக்க இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி இதோடு முடிஞ்சது. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் போஸ்ட் யூர் queries. I'll get that clarified for you. Thank you.